பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் என்பது மத்தியில ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல். ஆக அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அன்பிற்கினிய சுப்பராயன் அவர்கள், அவருக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்க வந்திருக்கிறேன். நாளும் நமதே, 40ம் நமதே என்கிற அந்த முழக்கத்தோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களை நான் காணுகிறேன். அப்படி திரண்டிருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் காணக்கூடிய எழுச்சியை நான் பார்க்கிறேன். ஆக இந்த உணர்ச்சியை, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை காணுகிற நேரத்தில் நிச்சயமாக உறுதியாக நாம் தான், நம்முடைய அணிதான், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை 100% பெறவிருக்கிறார்கள் என்பதை இங்கு நீங்கள் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இது தேர்தல் பிரச்சார கூட்டமாக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தாலும் இது பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடா அல்லது அதையும் தாண்டி வெற்றி விழா நடத்துகிற நிகழ்ச்சியா என்று எண்ணக்கூடிய வகையில் மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு உங்களிடத்தில் உரிமையோடு, உணர்வோடு, உள்ளன்போடு, விரும்பி வேண்டி ஆதரவினை கேட்க வந்திருக்கிறேன். கதிரருவாள் சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தந்து நம்முடைய சுப்பராயன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். வெற்றி பெற வைக்க போகிறீர்களா இல்லையா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. திருப்பூர் அரசியல் திருப்பங்களுக்கு பெயர் பெற்ற ஊர் இந்த திருப்பூர். அதனால்தான் இதற்கு பெயரே திருப்பூர் என்று அமைந்திருக்கிறது. இதே திருப்பூரில் 1934ஆம் ஆண்டு ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார். அதே மாநாட்டிற்கு ஒரு இளைஞனும் வந்திருந்தார். அந்த இளைஞரை பார்த்து அந்த பெரியவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அப்படி கேட்ட நேரத்தில் அந்த இளைஞர் சொன்னார், நான் பட்டப்படிப்பு முடித்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர், பட்டப்படிப்பு முடித்திருக்கிற காரணத்தால் ஏதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார். உடனே அந்த இளைஞர் சொன்னார், இல்லை, நான் வேலை தேடிக்கொண்டிருக்கவில்லை என்று சொன்னார். உடனே இந்த பெரியவருக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. படிச்சு பட்டம் வாங்கிட்டு வேலை தேடவில்லை என்று சொல்லுகிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். உடனே அந்த இளைஞர் சொல்லுகிறார், நான் வேலை தேடி அலையில, வேலைக்கும் போக மாட்டேன், சமூக தொண்டு ஆற்றிடப் போகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர்கள் ஆச்சரியத்தோடு தட்டி கொடுத்து, அப்படி என்றால் நீங்கள் என்னோடு வருவீர்களா
என்று கேட்ட நேரத்தில் அந்த இளைஞர் சொன்னார், தாராளமாக வருகிறேன் என்று அந்த பெரியவரோடு அவர் புறப்பட்டார். 1934ஆம் ஆண்டு. ஆக 1934ஆம் ஆண்டு அந்த பெரியவரோடு புறப்பட்ட இளைஞன் தான் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பிலே வந்து உட்கார்ந்தவர் அறிஞர் அண்ணா. அந்த இளைஞனை தன்னோடு அழைத்து சென்றாரே, அவர்தான் தந்தை பெரியார். ஆக ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார், காஞ்சிபுரத்திலே பிறந்த அறிஞர் அண்ணா. ஆக இந்த இருவரை சந்திக்க வச்ச ஊர்தான் இந்த திருப்பூர். ஆக இந்த திருப்பூரில் அவர்கள் சந்தித்துக் கொண்ட காரணத்தால் தான் தமிழ் சமுதாயமே விடுதலை பெற்றிருக்கிறது. தமிழனுக்கு சொரணை வந்தது, தமிழனுக்கு ஒரு உணர்ச்சி வந்தது, தமிழன் தன்மானத்தோடு நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது. இந்த பெருமை மட்டுமல்ல, அனைத்துக்கும் மேலாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே நாம் அவர்கள் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறோம். நினைத்து பார்க்கிறேன், பள்ளிக்கூடத்தில் ஒரு பாலகனாக, ஒரு சிறுவனாக, மாணவனாக 14 வயதிலே படித்துக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி, நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்து தீர வேண்டும் என்று முடிவு செஞ்சு திருவாரூர் தெற்கு வீதியில ஒரு ஊர்வலத்தை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி கலைஞரே முன்னின்று நடத்துகிறார். அவர் கரத்தில தமிழ் கொடி, அதிலே புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் கொடி, அந்த கொடியை ஏந்தி பிடித்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அன்றைக்கு 14 வயதிலே எந்த கொடியை தாங்கி பிடித்தாரோ அந்த கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்தார். எப்பொழுது? அவர் உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிடம் வரையில. ஆக 14 வயதில் எந்த உணர்வோடு அந்த கொடியை பிடித்தாரோ அதே உணர்வோடு 95 வயது வரையில அந்த கொடியை தாங்கி பிடித்து இந்த இனத்தை காப்பாற்றிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இதுவரை அவர் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்கள் 1957 தான் நாம் முதலில் தேர்தல் களத்தில் ஈடுபட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அப்பொழுதுதான் முதல் தேர்தல் 52ஆம் ஆண்டு வந்துச்சு. அந்த 52ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக களம் காணல. ஆனால் 57 களம் காணுகிறோம். அந்த களத்தில் குளித்தலையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆக 57 2016ஆம் ஆண்டு வரையிலே நடந்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக இப்பொழுது 2019 நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய ஊனோடு, உடலோடு, உதிரத்தோடு, உயிரோடு அவர் கலந்திருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கை நம்மிடத்திலிருந்து அவரை பிரித்திருக்கலாம். ஆக அவர் இல்லாமல் நடைபெறுகின்ற தேர்தல், உயிரோடு அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மேடைக்கு அவர் வந்திருப்பார். அது திருப்பூர் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு வந்திருப்பார். அது சுப்பராயனுக்கு ஓட்டு கேட்கிறோம் என்று சொன்னால் மிகுந்த ஆவலோடு வந்திருப்பார். காரணம், தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சுப்பராயனுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நாங்கள் கேட்டால் கூட சில நேரங்களில் மறுத்து விடுவார். ஆனால் சுப்பராயன் எதை கேட்டாலும் அதை உடனடியாக அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அந்த திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். பல திட்டங்கள் உண்டு. சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்த நேரத்தில் நம்முடைய சுப்பராயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த திருப்பூருக்காக மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திற்காக மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்திற்காக மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக பல பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பிய நேரத்தில் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு அத்தனை காரியங்களையும் முடித்து தந்தவர்தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லணும்னா, உள்நாட்டு பணியின் உற்பத்தியில 4% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 4% வரியை குறைத்திட வேண்டும் என்று பலர் குரல் எழுப்பினார்கள். அப்பொழுது நம்முடைய சுப்பராயன் அவர்கள் குறைப்பதை விட அது முழு விலக்கு தந்திட வேண்டும், முழுமையாக ரத்து செய்த வேண்டும் என்று கேட்டப்போ அடுத்த நிமிஷமே முழுவதுமாக ரத்து செய்து தந்த தலைவர் தான் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆக இன்றைக்கு அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறோம். அவர் கேட்க வாய்ப்பில்லாத காரணத்தால் தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். ஆக சுப்பராயன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிரறிவாள் சின்னத்தில் ஆதரிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். ஓட்டு என்பது ஒரு ஓட்டு தான். ஆனால் அந்த ஒரு ஓட்டு என்பதல்ல, இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு, அதன் மூலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு உங்களுடைய பங்கு, உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும். தேர்தல் நடத்தக்கூடிய ஆணையம் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படுகிறதா? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தன்னாட்சி அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார். அவர்களை எல்லாம் இன்றைக்கு வேலையாட்களைப் போல இன்றைக்கு அந்த பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. நியாயமா 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கணும். ஆக 3 தொகுதிகளை தவிர்த்து நீதிமன்றத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆக தடையில்லாத நேரத்தில் வழக்கு இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. வழக்கு இருக்கிற காரணத்தால் தேர்தலை நடத்தக்கூடாது என்பது விதிமுறை அல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் கொளத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஏற்கனவே 2001 2006 வரையில, 2006 2011 வரையில, இப்ப 11 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் 2006 நின்று வெற்றி பெற்றதை செல்லாது என்று அன்றைக்கு அதிமுகவின் வேட்பாளர் வழக்கு போட்டார். அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இப்பதான் ஒரு ஆண்டிற்கு முன்பு அது தள்ளுபடி ஆச்சு. ஆக அந்த வழக்கு தேவையில்லை, ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். ஆக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆக இன்னைக்கு நான் அந்த தொகுதியில் எம்எல்ஏ. ஆக அங்க நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆக இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த 3 தொகுதிகளில் ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, என்ன காரணம்? ஆக அதுல முழுமையாக திமுக எல்லாத்திலையும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வெற்றி பெற்று அந்த நிலை வந்துவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்க முடியாது, வாய்ப்பு இருக்காது. ஆகவே இதெல்லாம் ஒரு சதி திட்டம். ஆகவே இந்த 18 தொகுதிகளிலையும் நான் உறுதியோடு சொன்னேன், எப்படி 40க்கு 40 என்று சொல்லுகிறோமோ அதே போல் 18க்கு 18 தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 தொகுதிகள் மட்டும் இல்ல, சூலூர்ல இப்போ ஒரு இடைத்தேர்தல் இருக்கு, வரக்கூடிய சூழல் வந்துடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சமீபத்தில் இறந்த காரணத்தினால, ஆக அதையும் சேர்த்து வைக்கணும். இன்னும் தேதி குறிக்கல. ஆக இந்த 3 தொகுதிகளுக்கும் சூலூரை சேர்த்து 4 தொகுதிக்கும் தேர்தலை வைக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் இடத்துல மனு கொடுத்திருக்கிறோம், முறையிட்டு இருக்கிறோம். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு போட்டு இருக்கிறோம். வழக்கு என்ன சொல்லியிருக்கு, தீர்ப்பு என்ன வந்துச்சு உச்ச நீதிமன்றத்திலிருந்து? ஆக எந்த தடையும் கிடையாது, நடத்தலாம், தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கணும் சொல்லிடுச்சு.
ஆனா இதுவரையில தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சிருக்கா, இதுவரைக்கும் தேதி அறிவிக்கல. ஆக விரைவில் அறிவிச்சுதான் தீரணும். இந்த 18 இல்லை என்று சொன்னாலும் 4 கட்டங்கள் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்க போகுது. ஆக அந்த நிலையில தேர்தலை அறிவிச்சுதான் தீரணும். ஆக அப்படி ஒரு நிலை வந்துட்டா என்ன செய்வது என்று ஒரு திட்டம் போட்டார்கள். ஆக அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழக பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் வீட்டில் சோதனை அப்படின்னு புறப்பட்டாங்க. அவருடைய அலுவலகத்தில் சோதனை, அவருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரியிலே சோதனை. ஆக காலையிலிருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் நடந்துச்சு. நடந்த நேரத்தில் ஏதாவது கண்டுபிடித்தார்களா? ஏதாவது தவறான காரியங்கள் ஈடுபட்டதாக ஏதேனும் செய்திகள் வெளிவந்துச்சா? ஆக ஒரு நாள் முழுவதும் சோதனையிட்டு இருக்கிறார்கள். அன்றைய ஒரு நாள் முழுவதும் வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் எங்கும் ஓட்டு கேட்க போக முடியல. ஆக அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆக முடிஞ்சு போச்சு, எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் கேப் விட்டு, ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்தது நாள் ஒரு நாள் வருகிறார்கள். அது வந்து அங்க பார்த்து கொண்டிருக்கிற போது எங்கோ யாருடைய வீட்டிலோ பணத்தை பறிமுதல் செய்து விட்டதாக. எங்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், வந்த அந்த அதிகாரிகளே பணத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு அதை இன்றைக்கு துரைமுருகன் மீது பழி போட்டு திமுக கழகத்தின் மீது ஒரு களங்கத்தை சொல்ல திட்டமிட்டு நடத்துகிற நாடகம். இப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, வேலூர நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாளா வந்துகிட்டு இருக்கு, நேற்று இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தி வந்தா பற்றி கூட நான் கவலைப்படுறேன். அதை விட இன்னொரு செய்தி என்ன வந்துட்டு இருக்குன்னா, அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் இடைத்தேர்தல், ஆம்பூர்ல குடியாத்தத்தில். ஆக அதையும் சேர்த்து நிறுத்த போகிறார்களாம். அதையும் சேர்த்து நிறுத்தினா என்ன ஆகும்? திமுக நிச்சயம் அதில் வெற்றி பெற போகிறது என்பது உண்மை, உறுதி, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆக இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த 18 ஜெயிச்சிட்டா என்ன, 115. ஆக 115 இடம் நமக்கு. ஆக அதிமுக என்ன நிலை? ஏற்கனவே தினகரன் அணியில் ஒரு 3-4 பேர் இருக்கிறார்கள். ஆக அவன் இந்த கட்சிக்கு ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க 2 பேர். ஆக அதெல்லாம் பார்த்தா அதிமுகவுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு கீழே வந்துருது. ஆக இந்த நிலையில அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாகி விடுகிறார்கள். ஆக இதற்காக திட்டமிட்டு, ஆக குடியாத்தம் ஆம்பூர் மட்டும் இல்ல, அதே போல நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 இடங்களில் இடைத்தேர்தல், ஓட்டப்பிடாரம், அதே போல விளாத்திக்குளம். ஓட்டப்பிடாரம் வழக்கில் இருக்கு, அது தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. விளாத்திக்குளம் இந்த 18 இருக்கு. ஆகவே விளாத்திக்குளத்தை தடுத்து நிறுத்தத்தை அனிதா ராதாகிருஷ்ணன் தேடி போனாங்க. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கீதா ஜீவனை தேடி போய் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த தேர்தல் கமிஷனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஆக நீங்கள் மோடிக்கு துணை போய் கொண்டிருந்தால் பின்னால் நீங்கள் வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். நான் மிரட்டுவதற்காக சொல்லல, ஜனநாயகத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆகவே இதையெல்லாம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். ஆகவே வரவிருக்கக்கூடிய 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்று கூட நான் சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் சுப்பராயன் அவர்கள், அவரை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு என்று சொல்லுவோம், தமிழர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அதையும் தாண்டி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நகரம் தான் இந்த திருப்பூர் மாநகரம். ஆனால் அந்த திருப்பூர் நிலைமை இப்ப கவலைக்கிடமாக மாறி இருக்கிறது. திருப்பூர்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, தென் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வேலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஊர் இருக்குன்னா அது திருப்பூர் தான். அதை யாரும் மறுக்க மறைக்க முடியாது. படிப்புக்கு மட்டுமல்ல,
உழைப்புக்கு, திறமைக்கு வேலை கொடுக்கிற ஊர் இந்த திருப்பூர். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், தென் மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்கிற ஊர் இந்த திருப்பூர். தென் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கிற ஊராக விளங்கிய ஊர் இந்த திருப்பூர். ஆனால் அந்த திருப்பூருடைய நிலைமை ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு போயிருக்கா இல்லையா? அதற்கு காரணம் யாரு? அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான். அவர் பெயர் தான் நரேந்திர மோடி. மறந்துடக்கூடாது. நரேந்திர மோடியால் தான் திருப்பூர் தன்னுடைய தொழில் சிறப்ப, அந்த செழிப்ப, அந்த பெருமைய, அந்த செல்வாக்க இழந்து தினமும் நூற்றுக்கணக்கான ஒரு வேலைக்காக மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்த இந்த திருப்பூரில் இருந்து வேலையை இழந்து வருத்தத்துடன் வெளியேறக்கூடிய ஒரு சோக சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம் தவறான பொருளாதாரம். அந்த தவறான பொருளாதார கொள்கையை மோடி மேற்கொள்ளுகிறார். அதுதான் காரணமே தவிர வேறல்ல. 2014ஆம் ஆண்டு இதே மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த திருப்பூருக்கு வந்தார். வந்தப்போ என்ன சொன்னார் மக்களிடத்தில்? தேர்தல் பிரச்சார நேரத்தில் திருப்பூர் வர்த்தகத்தை 1,00,000 கோடியாக உயர்த்துவேன் என்று சொன்னாரா இல்லையா? ஆக அந்த உறுதிமொழி அன்றைக்கு வழங்கினார். கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இப்போ இந்த தேர்தலுக்காக, இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக இதே திருப்பூருக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்தார். 10 நிமிஷம் தான் அரசு விழாவில் கலந்து கொண்டார். அந்த 10 நிமிஷத்தில் இந்த அரசு விழாவை முடிச்சிட்டு பிஜேபியினுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தார். அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் என்ன பேசினார்? நான் ஏற்கனவே ஒரு உறுதிமொழி தந்திருந்தேன், ஆனால் அந்த உறுதிமொழியை நான் காப்பாற்றி இருக்கிறேன் சொன்னாரா? 1,00,000 கோடியாக மாற்றிவிட்டேன் என்று அந்த அவர்களுடைய பிரச்சார கூட்டத்திலே சொன்னாரா? வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்ல முடிந்ததா? 5 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பூர் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று அவரால் சொல்ல முடியல. நான் இன்னும் சொல்லுகிறேன். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்சிக்கு வந்தார் மோடி அவர்கள். அப்போ வந்த நேரத்தில் இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து மோடி அவர்களை சந்திப்போம் என்று சொல்லி அவரிடத்தில் போய் அழைத்து சென்று அவரிடத்தில் பேச வைத்தார்கள். அப்படி பேசிய நேரத்தில் மோடி என்ன சொன்னார்? திருப்பூருக்கு நான் எல்லாமே செய்வேன், நான் திருப்பூருக்கு துணை நிற்பேன், ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவை அனைத்து 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கா? மோடியால் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. மோடியிடம் அன்றைக்கு போய் அழைத்து சென்று உறுதிமொழியை பெற்றார்களே, அவர்களாவது இதற்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. நான் இன்னும் கேட்கிறேன், இந்த டாலர் தேசத்தை நாசமாக்கியது நரேந்திர மோடி என்று சொன்னால் அதை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடியும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஒரு பழமொழி சொல்வாங்க, ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடி. ஆக மோடிக்கேத்த பாடி, பாடிக்கேத்த மோடி. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. பாடினா எடப்பாடி. ஆக குட்டி சிங்கப்பூராக இருந்த இந்த திருப்பூரை சீரழித்திருப்பது நரேந்திர மோடி தான். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய எடப்பாடியும் தான் இதற்கு முழு காரணம். 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மோடி அவர்கள் திடீரென்று நடு இரவில் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கை. ஆக அப்படி நடவடிக்கை எடுத்த காரணத்தினால திருப்பூர் வர்த்தகம் எந்த அளவிற்கு வீழ்ச்சியை சந்திச்சது? வர்த்தகத்தை அடிப்படையாக வச்சுத்தான் சிறு குறு வர்த்தகர்கள் தொழில் செய்து வருகிறார்கள். அவர்களை நம்பித்தான் தொழிலாளர்கள் இருந்தார்கள். அவர்களை நம்பித்தான் சிறு வணிகர்கள் இருந்தார்கள், வியாபாரிகள் இருந்தார்கள். அவர்களை நம்பித்தான் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவை அனைத்தும் ஒரே இரவில் சிதைத்து விட்டார்கள். சிதைத்தவர் யார் என்று கேட்டால்
நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் அதற்கு முழு காரணம். இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் இல்ல, அது மட்டுமல்ல, வேலையில் இருந்தவர்களும் வேலை இழக்கக்கூடிய கொடிய நிலை. இந்த அடிப்படையில் இப்ப திருப்பூர் வெறுப்பூர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். ஆக பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் 2017 ஜனவரி ஏப்ரல் மாதம் வரை நாட்டில் 15 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லல. 2017 மத்திய பொருளாதார கண்காணிப்பு மைய அறிக்கை இதை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்தார் ரகுராம் ராஜன் அவர்கள். அவர் என்ன சொன்னார்? இதை பற்றி பண மதிப்பு நடவடிக்கை பற்றி என்ன சொன்னார்? இந்திய பொருளாதாரத்திற்கு இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் பொருளாதார நிபுணர் அவர் சொன்ன கருத்து, ஜிஎஸ்டியும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் திட்டமிடப்பட்ட கொள்ள என்று பகிரங்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நான் இன்னும் சொல்றேன், பிஜேபியில ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பர் சுப்பிரமணிய சாமி அவர் என்ன சொன்னார்? சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆக சில அரசாங்கம் தொழிலதிபர்கள் அனைவரும் சார்பாக இருக்க வேண்டும். சில அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு சார்பாக இருக்கணும். சில அரசாங்கம் தொழிலதிபர்களையும் தொழிலாளர்களையும் ஒரு சேர ஓரளவு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அது அரசாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அரசாங்கம் தொழில் செய்பவர்களையும் தொழிலாளர்களையும் ஒரு சேர வதைக்கக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. வேலை இல்லை என்று தொழிலாளிகள் ஒரு பக்கத்திலே தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக வேலையை செய்ய முடியல என்று தொழில் முனைவோர் ஆங்காங்கு தற்கொலை செய்து கொண்டு சாவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், 5 வருஷத்தில் 10 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று மோடி சொன்னார். நான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், படித்த பட்டதாரிகளை பார்த்து கேட்கிறேன், இதுவரையில் யாருக்காவது ஒருவருக்காவது மோடி அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? கிடைச்சிருக்கா? இல்ல. வேலைகள் கிடைப்பது என்பது மட்டுமல்ல, இந்த 5 வருஷத்துல 4.7 கோடி பேர்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை. 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி அறிவித்தார். அப்படி அறிவித்த காரணத்தால் மக்கள் எல்லாம் நடுரோட்டில் வந்து அலைந்தாங்களே, கியூ வரிசையில் போய் பேங்க் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்களே, அதில் எத்தனை பேர் சுருண்டு போய் மயங்கி நிலையில இறந்து போனார்கள். ஜிஎஸ்டி என்ற கொடுமையான வரிகளை விதித்து சிறு குறு நிறுவனங்களை எல்லாம் முடக்கியவர் பிரதமர் மோடி அவர்கள். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலைகளை உயர்த்தி மத்தியதர வர்க்கத்துக்கு மனிதர்களுடைய வயிற்றில் அடித்தவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மோடி அவர்கள். சிறுபான்மையினுடைய வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செய்தவர் தான் மோடி அவர்கள். ஆக இப்படி தொடர்ந்து நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இந்தியா முழுமைக்கும் மோடி, தமிழக அளவில் எடப்பாடி, ஆக நாட்டையும் நாட்டு மக்களையும் நிம்மதி இல்லாமல் செய்திருக்கக்கூடியவர்களாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மோடி போகக்கூடிய மாநிலங்களில் கோ பேக் டு மோடி, கோ பேக் மோடி என்று இன்றைக்கு அந்த
ஒரு அறிவிப்பை விவசாயிகளுடைய வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார. அதுதானே இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இதே எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. மின்சார இலவசமாக கேட்டல்ல, மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி மறைந்த மதிப்பிற்குரிய நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே அந்த போராட்டம் நடந்துச்சு. அன்றைக்கு இருந்த ஆட்சி அதை ஏற்றுக்கொண்டதா? மறுத்தது. அதனால் தொடர் போராட்டம் நடந்துச்சு. திருச்சியில் நடத்திய நேரத்தில் நாராயணசாமி நாயுடு அவர்களே தாக்கினார்களே, போலீஸ்காரர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். இதெல்லாம் இப்ப நடந்துச்சு. ஆக எவ்வளவு குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். மின்சார கட்டணத்தை ஒரு வீசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு இருந்த ஆட்சி முன்வரல. கலைஞர் ஆட்சியில் வந்து அமருகிறார். அமர்ந்தவுடனே சட்டமன்றத்திலே சொன்னார், விவசாய பெருங்குடி மக்களே, நீங்கள் கோரிக்கை வைக்கல, உண்ணாவிரதம் இருக்கல, ஆர்ப்பாட்டம் நடத்தல, மறியலில் ஈடுபடல, கோட்டைக்கு வந்து என்னிடத்தில் நேரடியாக வந்து சந்திச்சு மனுவை கூட தரல. நீங்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைக்காத நேரத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். நீங்கள் கடந்த காலத்தில் விவசாயிகளுடைய நன்மையை கருதி அவர்களுக்கு இலவசமாக ஒரு பைசா மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க. கேட்கல அன்றைக்கு இருந்த ஆட்சி. அப்ப இப்போ நாங்க இந்த ஆட்சியில் இருக்கிறோம். இந்த ஆட்சியின் மூலமாக நான் அறிவிக்கிறேன், இனிமேல் விவசாய பெருங்குடி மக்கள் மின்சார கட்டணமாக ஒரு பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை. இலவச மின்சாரம் அறிவிச்சாரா இல்லையா? ஆக இப்படி பல திட்டங்கள். குறிப்பா இந்த திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை, நம்முடைய சுப்பராயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது, நான் உள்ளாட்சித்துறை துணை முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றிருந்த நேரத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு பெரிய பட்டியல் போடலாம். நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு சில செய்திகளை சொல்றேன். திருப்பூர் நகராட்சியை முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே மாநகராட்சியாக அறிவித்தோமா இல்லையா? அறிவித்தது மட்டுமல்ல, அது செயல்படுத்தி காட்டினோமா இல்லையா? 370 கோடி ரூபாய் செலவில் சாயப்பட்டற செலவப்பட்டற கழிவுநீர் பிரச்சனைக்கு மத்திய அரசு மானியத்தை பெற்று தந்தோமா இல்லையா? ரூபாய் 145.95 கோடி செலவில் புதிய மேம்பாலங்கள், சுற்றுச்சாலைகள் புனரமைப்பு, 4 புதிய ரயில்வே மேம்பாலங்கள், திருப்பூர், வீரபாண்டி, கரைப்புத்தூர் பகுதியில் உயர்மட்ட பாலங்கள் போன்ற பணிகள் கழக ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டன. பல்லட நகராட்சி, சாமலபுரம் பேரூராட்சி, பல்லடம் மற்றும் பொங்கலூர் ஊராட்சிகள் பயன்பெறக்கூடிய பில்லூர் குடிநீர் திட்டம், வெள்ளகோவில் ஒன்றியம், காங்கேயம், வெள்ளகோவில் நகராட்சி பயன்பெறக்கூடிய வகையில் கூட்டு குடிநீர் திட்டம், மடத்துக்குளம், சங்கரமணநல்லூர், கனியூர், குமாரலிங்கம் கனியூர் பேரூராட்சிகள் பயன்பெறும் திருமூர்த்தி அணை மூலம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணுமா இல்லையா? 188 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் மூலம் 3.50 லட்சம் ஏக்கருக்கு சீரான பாசன வசதி பெறும் வகையில் சம்மட்ட காண்டூர் கால்வாய் சீரமைப்பு பணி செய்யப்பட்டுச்சு. இப்படி பல பணிகளை நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதனால்தான் மீண்டும் நீங்கள் வெற்றி பெற வச்சு அந்த பொறுப்புக்கு எங்களை அனுப்பி வைக்கிற போது என்னென்ன பணிகளை நிறைவேற்றப் போகிறோம் என்று நான் 20ஆம் தேதியினுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினேன் என்று நம்முடைய முத்தரசர்கள் சொன்னார். ஆம், அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அந்த தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், அந்த உறுதிமொழிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதில் சிலவற்றை இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்னவென்று கேட்டால், வணிகர்கள் மற்றும் மக்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் குறைக்கும் வகையில்
ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கவலைகள் தீர்ந்திடும் வகையில் தீர்வு காணப்படும். உயர் காப்பீடு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றிற்கு செலுத்தப்படும் பிரீமியம் மீது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும். வீடுகளுக்கு விநியோகிக்கப்படக்கூடிய மின்சாரம் ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து நீக்கப்படும். சென்ற 10 ஆண்டுகளில் தென்னை மரங்கள் கடுமையான பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த தென்னை விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகை வழங்கப்படும். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் தேர்தல் நெருங்குகிற காரணத்தால ஒரு போலியான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்திட்டு போயிருக்கிறாங்க. அதை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் இந்த தேர்தல் அறிக்கையில் நாம் தெரிவித்திருக்கிறோம், அந்த திட்டம் முறையாக செயல்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நாம் ஈடுபட போகிறோம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் புதிய அணைகள் கட்டவும், மேல் நீராற்றிலிருந்து தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு எடுத்துச் செல்ல சுரங்க திட்டமும் செயல்படுத்தப்படும். டர்னல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு புத்துயிர் பாய்ச்சப்படும். வங்கி கடன் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் பெற வழிவகைகளை கண்டறிய டாஸ்க் போர்ஸ் அமைக்கப்படும். சாய ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளை அகற்ற சிஇடிபி எனப்படும் கழிவு அகற்றும் பொதுவான திட்ட வசதிகள் செய்து தரப்படும். 2 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல் இருக்கக்கூடிய நகரங்களில் கைத்தறி துணிகளின் விற்பனை அதிகரிக்க கவிமிகு காட்சியகங்கள் அமைக்கப்படும். மூத்த குடிமக்களின் நலன்கள் உறுதி செய்ய தேசிய மூத்த குடிமக்கள் நல ஆணையம் அமைக்கப்படும். மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும் புதிய தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். 10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் வேலையை வழங்க உறுதி செய்யப்படும். ஏழை நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயண சலுகை வழங்கப்படும். அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும். 10 லட்சம் மகளிர் மக்கள் நல பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படும். மகளிருக்கு சிறு தொழில் தொடங்க 50,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும். விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இதை சொல்லுகிற போது இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எப்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ, அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல மாணவர்களுடைய கல்வி கடன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதை நாம் அறிவிச்சிருந்தோம். ஆக அந்த கல்வி கடனை, மாணவர்கள் கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கைகள் நாம் சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், நேற்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதை பற்றி சுருக்கமாக விளக்கமாக அதை படித்து காட்டி அதை மக்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அந்த அறிக்கைகளை பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்னென்ன சொல்லி இருக்கிறோமோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதை இன்றைக்கு அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒற்றுமையைத்தான் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுக கழகத்தின் சார்பில் அதற்கென தனி தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது வழக்கம், வாடிக்கை. அதை தயாரிப்பது மட்டுமல்ல, ஒரு முறைக்கு பல முறை கலைஞர் அதை படித்து பார்ப்பார். பொருளாதார நிபுணர்களை அழைத்து விவாதிப்பார். விவசாய சங்கம், வணிகர்கள் சங்கம், இப்படி எல்லா அமைப்புகளையும் அழைச்சு தொழிலதிபர்கள், தொழிலாளர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அழைச்சி உட்கார வச்சு கலந்து பேசி அதற்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார். தயாரித்த அந்த அறிக்கையை அவரே மக்களிடத்திலே படிப்பார். படிச்சு முடிச்சுட்டு கடைசியா திருக்குறள் போன்ற 2 வார்த்தையை சொல்லுவார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. இன்றைக்கு தலைவர் கலைஞர் நம்மிடத்திலே இல்லை. அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆக அந்த உணர்வோடு தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு உங்களிடத்தில் ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மீண்டும் உங்களிடத்தில் சிலவற்றை நினைவுபடுத்தி எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஆக இந்த நிலையில மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி, அது சர்வாதிகார ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல் அந்த ஆட்சிக்கு எடுபடியாக, அடிமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி. ஆக அது மோடி ஆட்சி சர்வாதிகார ஆட்சி, எடப்பாடி ஆட்சி உதவாக்கர ஆட்சி. ஆக இந்த 2 ஆட்சிகளும் நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில நாம் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதேபோல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாக இருந்தாலும் சரி, மாநில ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் ஏறக்குறை 5 வருஷம் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று ஆட்சியில் இருக்கிறார். அதேபோல் அதிமுக என்பது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தது சேர்த்து சொல்லுகிறேன், ஏறக்குறை 8 வருஷத்துக்கு மேல அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக 8 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், 5 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை சந்திக்கிற போது என்ன சொல்லணும்? அவங்க செஞ்ச சாதனையை சொல்லணும். அவங்க என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத ஆதாரத்தை மக்களிடத்தை எடுத்து சொல்லணும். அதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம். ஆக அதை இன்றைக்கு சொல்லுகிறார்களா? ஏதோ இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை போல, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை போல இன்றைக்கு நம்மை பார்த்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. 5 வருஷமா மத்தியில் மோடி தான் ஆட்சி, ஏறக்குறைய 8 வருஷமா நீங்க தான் ஆட்சி, நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல என்றுதானே நாங்கள் கேட்கிறோம். ஆக உங்களை விமர்சனம் செய்கிற போது நாங்கள் என்ன செஞ்சிருக்கோங்கிறத சொல்றோமா இல்லையா? 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்றோமா இல்லையா? ஆக இதை அவர்களை பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால் வாய்க்கு வந்தபடி எல்லாம் நீதிமன்றத்திற்கே போறாங்க. எங்களை பத்தி தவறான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சொல்றாங்க. என்ன தவறான பிரச்சாரம்? கொடநாடு பிரச்சாரம். என்ன அந்த பிரச்சனை தவறான பிரச்சனையா? அது என்ன நடக்கவே இல்லையா? அதுக்கு நீதிமன்றத்திற்கு போனாங்க. ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் எப்படி கொடநாட்டை பற்றி பேசலாம், அதுல முதலமைச்சரை சம்பந்தப்படுத்தி எப்படி பேசலாம், எனவே அவர் பேசக்கூடாது, தடை போடணும். நீதிமன்றத்திற்கு போனாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? விசாரிச்சு தீர்ப்பும் கொடுத்துச்சு. ஸ்டாலின் பேசுவதில் எந்த தவறும் இல்லை, உண்மையைத்தானே பேசுகிறார், எனவே அதற்கு தடை போட முடியாது சொன்னாங்களா இல்லையா? அதற்குடனே இன்றைக்கு எதிர்ப்பு குரல அவர்கள் சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்றேன், நான் ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினாக அல்ல, தனிப்பட்ட ஜெயலலிதாவை அல்ல, இறந்தது முதலமைச்சர். அது முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கிற போது இறந்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தலைவராக, முதல்வராக இருக்கிறார்.
இறந்து போயிருக்கிறார். ஆக இதற்கு பிறகு இந்த மூடி மறைக்கணும்னு அதற்கு பல திட்டங்கள். ஆக இது சயனுக்கு தெரியும், சயன் தான் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஆக முதல்ல அவரை தீர்த்து கட்டணும். ஆக கனகராஜ் டிரைவர், அவருக்கு இந்த விஷயம் தெரியும், நம்ம விஷயம் முடிஞ்சு போச்சு, எனவே எவன் இருந்தான் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுவோம் என்று திட்டம் போட்டு, கனகராஜ் எப்படி இறந்தார் என்ற செய்தி வரல, தற்கொலைங்கிறாங்க, கொலைங்கிறாங்க, இன்னும் மூடு மந்திரமாக இருக்கிறது. அதே போல சயனை தீர்த்து கட்ட ஒரு முடிவு செஞ்சு அவர் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய பெண் குழந்தையோடு காரிலே போய் கொண்டிருக்கிற போது ஒரு விபத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த விபத்தில் இறந்ததாக செய்தி. அது சயன் இறக்கல, தப்பிச்சிடுறாரு. அவருடைய மனைவி அவருடைய மகன் இறந்து போயிடுறாங்க. ஆக இதெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கு. இதெல்லாம் யாரு வெளியில சொல்றா? மேத்யூ என்கிற தெஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர், அவர் தான் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்தார். நாங்களா கொண்டு வந்தோம்? எங்க மேல நீங்க ஆத்திரப்படுறதற்கு, எங்கள் மேல போய் தடை உத்தரவு கேட்கறதுக்கு நாங்க கொண்டு வரல. கொண்டு வந்தது யாரில் ஈடுபட்டார்களோ அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை விட இன்னொன்னு, டிரைவராக இருந்த கனகராஜ் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் என்று சொல்றாங்களே, கொலை செய்யப்பட்டிருக்கிறதா உண்மை. ஆனால் அவருடைய சகோதரர் தனபால், அவர் எடப்பாடிக்கு மிக மிக வேண்டியவர், சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். ஆக சேலத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்றத்தில் தலைவராக இருக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்டவர்களை கொலை செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு அவருடைய சகோதரர் தனபால் இதை வெளியில பேட்டியாக தருகிறார். ஜூனியர் விகடன் பத்திரிகையில பேட்டியாகவும் கொடுத்திருக்கிறார். ஆதாரங்களும் செய்தி வந்திருக்கு. இதுவரை எடப்பாடி மறுப்பு கொடுத்திருக்கிறாரா? இதுவரை ஏதாவது இதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரா? நீதிமன்றம் பார்த்துக்கும், வழக்கு இருக்கு, நீதிமன்றம் பார்த்துக்கும், அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கார தவிர ஒரு கொலைப்பழி இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர் மீதாவது வந்திருக்கா? ஊழல் வழக்கு வந்திருக்கு, ஊழல் பிரச்சனை வந்திருக்கு, அதற்காக ஜெயலலிதாவே சிறைக்கு போயிருக்கிறார், அது வேற. ஆனா ஒரு கொலைப்பழிய, ஒரு கொலை குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு அவமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம், நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி தானே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம், மர்ம மரணம், அதையும் நாங்களா கண்டுபிடிச்சோம். முதல்ல எதுவும் எங்களுக்கு தெரியாது. முதல்ல கண்டுபிடிச்சது ஓபிஎஸ் தான். இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவருடைய பதவி போனதற்கு பிறகு இந்த செய்தியை வெளியில சொன்னது அவர்தான் முதல்ல. எத்தனையோ முதலமைச்சர்கள் உடல் நலிவுற்று ஓய்வெடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆபத்தான கட்டத்திலிருந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இறந்து போன 2 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். யாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மறைந்தார். ஆக 2 பேரும் இறந்த போது அரசு செய்தி குறிப்பு ஒவ்வொரு நாளும் வெளியிட்டாங்களா இல்லையா? எப்படி இருக்கிறார்கள், என்ன நிலை, என்ன சிகிச்சை, யார் யார் மருத்துவர்கள் பார்க்கிறார்கள். அண்ணா இருந்தப்போ திமுக ஆட்சி, அண்ணா முதலமைச்சர் சாதிக் பாட்ஷா அப்போ சொல்லுவார் செய்தி, ஹெல்த் மினிஸ்டர் அவர் தான். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் எச்.வி. ஹண்டே அவர் தான் வந்து வெளியில செய்தியை சொல்லுவார். ஆக இது முறையாக நடந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தானே போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு நாள் முறையான செய்தி வந்திருக்கா? சொன்னாங்க, விதவிதமா சொன்னாங்க. பால் குடிச்சாங்க, டீ குடிச்சாங்க, காஃபி குடிச்சாங்க, டிவி பார்த்தாங்க, ஜூஸ் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க 1 கோடிக்கு. இதெல்லாம் வந்து விதவிதமா அந்த பக்கமே போகாதவங்க, அந்த மாடி ஏரியாவுக்கு அந்த அறையினுடைய ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட பக்கத்தில் போக முடியாத நிலையில். ஆக அவர்கள் வந்து இந்த செய்திகளை பரப்பினார்களே. இறந்து போனார், செய்தி குறிப்பு வந்துச்சு அரசு தரப்பில். வந்ததற்கு பிறகு உடனே யார் முதலமைச்சர், உடலை கூட இறந்து போயிட்டார் என்ற செய்தி வந்துருச்சு.
அப்போலோவிலிருந்து போயஸ் தோட்டத்துக்கு கூட வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே கேபினெட் எம்எல்ஏக்களை கூட்டம் கூட்டி இவரை ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்து கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு. என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கண்ணில் கூட தண்ணி இல்லை. அந்த அம்மா சொத்து குவிப்பில் சிறைக்கில் கொண்டு போட்டாங்களே சார், அப்போ புலம்புனாங்க. பாசமல்ல சிவாஜி கூட தோத்துருவார் இப்போ. ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு பதவி ஏற்றுக்கிறாங்க. ஆக முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு யாரு? ஓபிஎஸ். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் எதிரெதிர நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பார்த்து வணக்கம் வச்சார், நானும் வணக்கம் வச்சேன். முதலமைச்சர் ஆச்ச, அதுதான் அரசியல் நாகரிகம். வணக்கம் வச்சேன், சிரிச்சிட்டார் என்னை பார்த்து. சசிகலாவுக்கு தெரிஞ்சு போச்சு, உடனே பதவி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அடுத்தது அவங்கள, சசிகலாவே எம்எல்ஏ இல்லை. ஆக அவங்க கட்சி எம்எல்ஏக்களை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரிடத்தில் போய் கடிதம் கொடுத்து கவர்னர் தேதி அறிவிச்சு, அதுக்கு பிறகு சபாநாயகர் அதை முறையாக அறிவிச்சு தேதியை நிர்ணயிச்சிட்டாங்க. இந்த அம்மா போய் முதலமைச்சராக பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அதற்கு நாள் குறிச்சாச்சு. ஒரு 5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூவத்தூரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கூவத்தூர் கூத்து கும்மாலம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம், 100 கோடி ரூபாய் ஃபைன். ஜெயலலிதா இறந்து விட்டார், அதனால அந்த பிரச்சனை இல்லை. சசிகலாவுக்கு, இளவரசிக்கு, சுதாகரனுக்கு வந்துச்சா இல்லையா? அதிர்ச்சி. முதலமைச்சர் பதவியில் போய் உட்கார வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு செய்தியா? ஆக அந்த பதவி ஏற்றுக்க முடியாது. ஆக சிறைக்கு போகணும். இன்னொரு 48 மணி நேரத்தில் சிறையில் வந்து ஆஜராகணும்னு உத்தரவு வந்துருச்சு. ஆக என்ன செய்வது என்று உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்துக்கிட்டு இருக்கிற போது காலில் ஒன்று தவழ்ந்திருக்கு. நான் மண்புழுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே பெரிய விளக்கம் கொடுத்தாரு. ஆமா, நான் மண்புழு தான், விவசாயிகளுக்கு பயன்படுறேன்னு. விவசாயிகளுக்கு பயன்படுற மண்புழுவா நீங்க? விவசாயிகளுக்கு பயன்படுற விஷப்புழு நீங்க, விஷப்புழு. மண்புழு பூமிக்குள்ள தான் போகும். நீ பூமிக்குள்ளேயே போன? சசிகலா காலு கடியில போயிருக்கிறார். வெக்கமால நான் கேட்கிறேன். ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். நீங்க ஹெலிகாப்டரே பார்த்து கும்பிட்டவங்களாச்சா? அப்புறம் ஹெலிகாப்டரே போனீங்க, தவறுன்னு சொல்லல. டயரை பார்த்து கும்பிட்டதாவது கேட்டுக்கலாம். டயரை நக்குனாங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? சத்தியமா நான் இல்ல, சின்னையா. காலில் விழுகிற காட்சியை பார்த்திருக்கிறோம். காலில் தவழற காட்சியை பார்த்திருக்கீங்களா நீங்க? உடனே அவங்க தான் முதலமைச்சர் அறிவிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துட்டார். 2வது இடத்தில் இருந்தவர், எனக்கு ஜூனியராக இருந்தவர் முதலமைச்சரா? அந்த அம்மா சிறைக்கு போறப்பதெல்லாம் நான் தானே முதலமைச்சரா இருந்தேன். ஓபிஎஸ். அந்த அம்மா 2 முறை 3 முறை ஜெயிலுக்கு போச்சு பாருங்க. அப்பெல்லாம் இவருக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. தர்மயுத்தம். ஆக தர்மயுத்தம் நடத்த தியானம் பண்ண புறப்பட்டார். எங்க? சமாதிக்கு, ஜெயலலிதா சமாதிக்கு போய் உட்கார்ந்துட்டார். 40 நிமிஷம் இப்படி கையை வச்சார், இப்படி கண்ணை மூடினார். 40 நிமிஷம். நான் 2 நிமிஷம் காமிச்சதுக்கே இப்படி சிரிக்கிறீங்க. 40 நிமிஷம் நாடே சிரிச்சுத, ஊரே சிரிச்சுத. ஆவியோட பேசினார். அப்புறம், அம்மா உங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு, ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தேவை சொன்னது ஓபிஎஸ். முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் சொல்லல, தம் பதவியை எடுத்த அடுத்த நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அடுத்த நிமிஷம் துணை முதலமைச்சர் பதவி வந்துருச்சு. பதவி மட்டும் இல்ல, பணமும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால இப்ப வாயை திறக்கல. ஆக வாயை திறக்காம இப்ப மௌனியாக இருக்கிறாங்க.
இந்த லட்சத்துல ஜெயக்குமார் சொல்றாரு, அமைச்சர் எப்ப பார்த்தாலும் அவர் தான் வந்து பேட்டி கொடுப்பாரு, ஹிஸ் மாஸ்டர் வைஸ் மாதிரி, எச்எம் மாதிரி முந்திரி கொட்டை துடுக்கு பேசுவார். அவர் சொல்லுகிறார், ஜெயலலிதாவை பற்றி எங்க அம்மாவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி, என்ன யோக்கியத? ஜெயலலிதாவை பற்றி பேசல, நான் உங்க அம்மாவை பத்தி பேசல, நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருந்து இறந்திருக்கக்கூடிய அவரை பற்றி பேசுகிறார். அவர் முதலமைச்சர், நான் எதிர்க்கட்சி தலைவர், என் கடமை எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அந்த கடமையோடு நான் பேசுகிறேன். இல்லைன்னா தவறு. நியாயத்தை கேட்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், எங்களுக்கு சேர்த்து அவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு இந்த நிலைன்னா சாதாரண ஒரு குப்பனுக்கோ சுப்பனுக்கு என்ன நிலை? ஆகவேதான் அந்த உணர்வோடு நான் கேட்கிறேன். இப்பவும் சொல்றேன், மோடி மறைக்கலாம், கமிஷன் போட்டு நாடகம் நடத்தி திசை திருப்பலாம் மக்களிடத்துல. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன், விரைவில் மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படத்தான் போகிறது. அப்படி ஏற்படுகிற நேரத்தில் திட்டங்களை, சாதனைகளை, பணிகளை, காரியங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை அத்தனையும் தீர்த்து வைக்க போகிறோம். அது ஒரு பணி. ஆனால் அதையும் கடந்து இன்னொரு பணி, இவ்வளவு பெரிய கொலைபாதகத்தை செஞ்சிருக்கக்கூடிய, கொடநாட்டில் அக்கிரமத்தை செஞ்சிருக்கக்கூடிய, அதே ஜெயலலிதாவுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த மர்ம மரணம், இதையெல்லாம் கண்டுபிடிச்சு உரியவர்கள் யார், இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிகளை மக்களுக்கு முன்னால் மட்டுமல்ல சிறையிலே கொண்டு பூட்டி வைப்பதுதான் நம்முடைய முதல் வேலை. அதுதான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலை. மறந்துடாதீங்க. பேசக்கூடாது என்று சொல்லுகிறீங்களா? ஏன் பேசக்கூடாது? உண்மையை சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க, என்ன நடந்துங்கிறத விளக்கத்தை சொல்லுங்க. நாங்க வாய் மூடி இருக்கிறோம், இல்லைன்னா நீங்க வாய் மூடி இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆகவே இந்த நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய எடுபடி ஆட்சியாக இருக்கக்கூடிய, உதவாக்கிற ஆட்சியாக இருக்கக்கூடிய, கொள்ளைக்கார ஆட்சியாக இருக்கக்கூடிய, ஊழல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடிய, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற அந்த கொள்கையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலைகார ஆட்சிக்கு முடிவு கட்ட, அதற்கு துணை நிற்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் தயாராகுங்கள், தயாராகுங்கள். கதிர் அருவாள் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் சுப்பராயன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.